கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 2:13 ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது எழுதப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லுகிற உண்மையை நம்ம பார்க்கும்போது அங்க பிரசங்கிக்கும் போது அங்கே அந்த தெசலோனிக்கே சபையில உள்ள மக்கள் அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளலையா, தேவ வசனமாகவே அதை ஏற்றுக்கொண்டார்களாம். அது ஏதோ மனிதன் பிரசங்கிக்கிறான், மனிதனுடைய வார்த்தைகளை அவங்க பார்க்கல, இது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்று அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டாங்களாம். அப்படி அந்த விசுவாசிக்கிற அந்த வசனத்தின் மூலம் அவர்களுக்குள்ளே பயங்கரமான கிரியைகளும் நடப்பிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த ஒரு மனுஷன் இப்போ அந்த வசனத்தை, நமக்கு ஒரு வார்த்தை கடந்து வருகிறது என்றால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது, இந்த வாக்குத்தத்தம் தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி அதை அப்படியே விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை கிரியை செய்ய தொடங்கும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். இதே வார்த்தையை ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். And we also thank God continually for this, that when you received the word of God which you heard from us, you welcomed it not as a word of mere men, but as it is truly is, the word of God, which is effectually at work in you who believe, exercising its inherent supernatural power in those of faith. அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற யாருக்குள்ளேயோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அவங்க என்ன செய்வாங்க, அந்த வார்த்தையின் மூலம் அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்யலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். அது அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். மேலும் யோவான் 17:17 பார்க்கும்போது உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தையை தவிர இன்னைக்கு என்ன நீங்க உங்க சிந்தனைகள்ல வந்தாலும், உங்க நினைவுகள்ல வந்தாலும், உங்க இருதயத்துல தோன்றினாலும் அது எல்லாம் பொய் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா ரோமர் 3:4 அப்படி ஆக மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அப்போ இன்னைக்கு தேவன் மாத்திரம்தான் சத்தியபரர், அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் சத்தியம் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறதை நம்ம பார்ப்போம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவரை மாத்திரம் சத்தியபரரா பார்க்கிறோமா, இல்ல ஒருவேளை உங்க சூழ்நிலைகள் சொல்லுகிறது, உங்க ரிப்போர்ட் சொல்றது, உங்க டாக்டர்ஸ் ரிப்போர்ட், உங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் சொல்லுகிற காரியங்கள், இதையெல்லாம் நீங்க உண்மைன்னு நம்புறீங்களா, சத்தியம்னு நம்புறீங்களா, இல்ல அவர் வார்த்தை என்ன சொல்லுது, அவருடைய வார்த்தை நீ சுகமாயிட்டேன்னு சொல்லுது, நீ அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லுது, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்னு சொல்லுது. அப்போ ஆனா நான் எனக்கு சரீரத்துல இருக்கு, அப்ப அதுதானே உண்மை, என் பலவீனம் இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, அதுதானே உண்மைன்னு சொல்லி எதை நம்ம விசுவாசிக்கிறோம்? அப்ப இன்றைக்கு என் சரீரம் சொல்லுகிற காரியங்கள் போய் அந்த ரிப்போர்ட் அதை நான் நம்ப மாட்டேன். தேவன் ஒருவரே சத்தியபரர், அவர் சொல்லிட்டாரு, அவர் என்னுடைய எல்லா பலவீனங்களையும் சுமந்துட்டார், நோய்களை சுமந்துட்டாருன்னு வேதம் சொல்லுது, நான் அவருடைய தழும்புகளால் குணமாயிட்டேன்னு வேதம் சொல்லுது, நான் அதை மாத்திரம்தான் நம்புவேன்னு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. எரேமியா 23:29 கூட நம்ம பார்க்கிறோம், என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம பேசும்போது எதிராய் எவ்வளோ பெரிய மலை இருந்தா கூட அந்த மலை அப்படியே நொறுங்கி போகும். அப்போ இதைதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய புயல் அடிக்குது, சீஷர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. அங்க ஆண்டவர் எழுப்பி, இயேசு கிறிஸ்து எழுப்பி ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, இறையாதே, அமைதலா இரு அப்படின்னு சொல்லி அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அங்க அந்த காற்றையும் கடலையும்
அப்படியே அடக்குகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு எந்த வார்த்தையை நம்ம பேசுறோம்? நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்ம இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சூழ்நிலை நமக்கு நிச்சயமாய் கீழ்ப்படியும். ஏன்னா அவர் வார்த்தை சத்தியம். அந்த சத்தியமுள்ள வார்த்தையை நம்ம பேசும்போது சூழ்நிலைகள் நம்மை பார்த்து நடுங்கும், பிசாசுகளும் நடுங்கும் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆதியாகமம் 1:3 பார்க்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் வாயில இருந்து புறப்படுற வார்த்தை அங்க வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்ன அங்க சிருஷ்டிக்கப்படுது. அப்ப அவருடைய வசனத்தை நம்ம பேசும்போது அங்கே இல்லாத காரியங்கள் என்ன செய்து சிருஷ்டிக்கப்படுது. அதை தான் நம்ம மத்தேயு 8 கூட பார்க்கிறோம். அங்க 100க்கு அதிபதி, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீங்க வர வேண்டாம், என் வேலைக்காரனை தொட வேண்டாம், நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்ப இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்ப அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அவருடைய வார்த்தைய யார் ஒருவன் அந்த அளவுக்கு நம்புகிறானோ அவனுடைய விசுவாசம்தான் அங்கே பெரிதாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் அங்க பிசாசு இயேசுவை சோதிக்கும் போதும் ஒவ்வொரு சோதனையும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவர் ஜெயிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள்ல எதிராக என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்களை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, அந்த வார்த்தையை எடுத்து பேசுங்க. அவன் பயந்து நடுங்கி உங்களை விட்டு உங்க குடும்பங்களை விட்டு ஓடுகிறதை இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தையை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்தாவியானவரே, எங்களுக்கு அதுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அதே நிமித்தம் அந்த விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அந்த வார்த்தை கிரியை செய்கிறது என்ற வார்த்தையின்படி அப்பா, அதை தேவ வசனமாக இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே பொய் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. நீர் ஒருவரே சத்தியப்பரர், உம்முடைய வார்த்தை மாத்திரமே சத்தியம் என்று அறிக்கையிடுகிறோம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள், இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் அவங்க விசுவாசிக்கிற வார்த்தையின்படியே நீர் செயல்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.